ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த நாளிலே தேவசமுதலில் காணப்படுகிற யாவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் நிருபம் 15வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் நிருபம் 15வது அதிகாரம் 58வது வசனம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்குள்ளாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற புத்தி என்னவென்று சொன்னால், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் ஒரு மனிதன் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. இந்த வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. அதாவது வீணா போக. இன்றைக்கு நம்முடைய பிரயாசங்கள் வீணா போகும். ஆமாவா இல்லையா? வேதத்தில் சொல்ற மனுஷன் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனமே சொல்லுகிறது, மனுஷனுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணா போகும். அப்ப இங்க வசனத்தில் சொல்ற கர்த்தருக்குள் மனுஷன் படுகிற பிரயாசம் விருதமாகிறார். இன்னைக்கு மனுஷனா நம்ம படுகிற பிரயாசங்கள் அநேகமா இருக்கு. இந்த பிரயாசம் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை பவுல் சிலர் ஆசை யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல விருப்பங்கள் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா பிரயாசம் என்கிற ஒரு வார்த்தை அது எபிரேய மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டது நிமித்தமாக அதோடைய வார்த்தை நம்ம பிரயாசம்னு பார்க்கிறோம். ஆனா அதை வந்துட்டு இன்னொன்று டீப்பா அதோடைய அர்த்தம் என்னன்னா, பிரயாசம் அப்படின்னா கடின உழைப்புன்னு அர்த்தம். ஹீப்ரு பாஷைப்படி சொல்லப்போனா அது பிரயாசம்னா கடின உழைப்பு, கோபோஸ்ன்னு சொல்லுவாங்களா ஹீப்ரு லாங்குவேஜ்ல, கோபோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரயாசம் என்றால் கடின உழைப்பு. அப்படின்னா கர்த்தருக்குள் படுகிற இந்த கடின உழைப்புகள் ஒன்றும் என்னவாகாது, வீணாய் போகாது. கர்த்தருக்குள்ளாய் படுகிற பிரயாசங்கள் வீணாய் போகாது. இன்னைக்கு மனுஷன் கடின உழைப்பை மேற்கொள்கிறானா இல்லையா? சரீர பிரகாரமான கடின உழைப்பை மேற்கொள்கிறான். இப்போ ஒரு சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொன்னால் அதோடைய வயதுக்கு அதோட கடின உழைப்பு என்னமோ, படிக்கிறது, கீழ்படுகிறது, இப்படி சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும். அதுல தான் ஒரு நல்ல பலனை அடைந்து கொள்ள வேண்டும், அது நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி அது சில நேரத்தில் கடின உழைப்பை சில பிள்ளைகள் மேற்கொள்கிறாங்கன்னா அது தன்னுடைய எதிர்காலத்தில் நல்ல நன்மைகளுக்கு ஏற்றதாக இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா படிக்கும் பொழுது கடின உழைப்பை மேற்கொள்வாங்க. ஓரளவுக்கு உழைச்சா என்ன பண்ணுவாங்க, பாடல்ல பாஸ் ஆவாங்க. கடினமா உழைச்சா எப்படி ஆகிலும் நல்ல முறையில தேர்ச்சி பெறுவாங்க. இப்போ பிள்ளைகள் பார்க்கும்போது இதுதான் அவங்களுக்கு. இது ஒரு வாலிப பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதுன்னு நினைச்சா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். ஆனா நன்றாய் படித்து நல்ல மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு பிடிச்ச மாதிரி கம்பெனியில எதிர்பார்க்கிற ஒரு நல்ல சம்பளத்துல எதிர்பார்க்கிற ஒரு நல்ல பொசிஷன்ல வேலை கிடைக்கணும்னா அதுக்கேற்ற கடின உழைப்பு என்ன பண்ணும், இருக்கணும். இருந்தாதான் அவங்களுக்கு அது என்ன பண்ணும், கிடைக்கும். அப்போ இப்படி கடின உழைப்பை மேற்கொள்ளுகிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள் எல்லாருமே அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு கூட செயல்படுத்துறாங்களா, சில முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே செயல்படுறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அது கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் அவங்க அதை செய்யறாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் செஞ்சாங்க கண்டிப்பா என்ன கிடைக்கும், வேலை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இப்படி படிச்சவங்க மட்டும்தான், படிக்காதவங்களாம் கடின உழைப்பை மேற்கொள்ள முடியாது. பார்த்தா இங்க மேற்கொள்ளலாம். படிக்காதவங்களாம் பார்த்தீங்கன்னா கூட கடின உழைப்பை மேற்கொள்ளுகிறாங்க. இன்ஜினியரிங்லாம் கூட ஒரு நாளைக்கு சம்பளம் 400 ரூபாய், 500 ரூபாய், 600 ரூபாய் இந்த கணக்கில் தான் வருது. ஆனால் கொத்தனார் வேலை செய்யறாங்க, 850 ரூபா சம்பளம் வாங்குறாரு ஒரு நாளைக்கு. கடின உழைப்பை மேற்கொள்றாரா இல்லையா?
சரம் கட்டணும், பூசணும், கழுத்து வலிக்கும், கழுத்து முடிஞ்சு எடுக்கும் போது இடுப்பு வலிக்கும், இப்படி எல்லாமே செய்யறாங்க. எதுக்காக செய்யறாங்க? வேலைக்கு எத்தனை கூலி கிடைக்கும், கூலி கிடைச்சாதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். கடின உழைப்பை மேற்கொள்றாங்களா இல்லையா? கண்டிப்பா செய்யறாங்க. இப்படியாகவே ஒவ்வொரு மனிதனும் தான் எதிர்பார்க்கிற விரும்புகிற எதையும் பெற்றுக் கொள்வதற்கான கடின உழைப்பை மேற்கொள்ளுகிறான். அந்த உழைப்பை மேற்கொள்ளும் பொழுது அதனால ஒரு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற உறுதியான தைரியமான நம்பிக்கையோடு அதை செய்கிறான். எனவே அவன் அதை செய்யும் பொழுது அதற்கான நல்ல பலனை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. அதே போலவே இந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாய் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராது. சுய காரியங்களுக்காக, சுய தேவைகளுக்காக மனிதன் கடின உழைப்பை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான ஆசீர்வாதங்களை பலனை பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னால், ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டா அது வீணா போகுமா? இங்க இருக்கிற கேள்வியே அதுதான். நான் வேலை செஞ்சா எனக்கு பிழைப்பு உண்டாகும், என் பிள்ளைகளுக்கு ஒரு பிழைப்பு உண்டாகும். நான் வேலை செய்யறதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆண்டிக்கு வந்து ஜபத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சர்ச்சிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஊழிய செய்ய வரதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் எதிர்பார்க்கிற ஒரு கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு கிடைக்குமா? ஒரு நல்ல லக்ஸரி லைஃப் எனக்கு கிடைக்குமா? இன்னைக்கே எனக்கு இவ்வளவு தேவைனாக்க உடனே கொடுக்க முடியுமா? இதை நான் வேலை செஞ்சா நான் சேர்த்து வைப்பேன், என் அக்கௌண்ட்ல அது என்னைக்குமே எனக்கு இருக்கும், நான் செய்வேன். ஆனா கடவுளுக்காக நான் என்ன செய்யறது பாஸ்டர்? முடிஞ்சா காணிக்க தசம்பாகும் கொடுப்பேன், இல்லாட்டி அதுல கொஞ்சம் கொள்ளை எடுப்பேன், இல்லை முடிஞ்ச வரைக்கும் செய்யணும், அவ்வளவுதான். இதை தவிர்த்துக்கு நான் வேற என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு என்னால் முடியும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை அநேகர் வாழ்வதற்கு என்னால் எப்படி உதவ முடியும்? அதுல நான் என்ன பிரயாசப்படுறது? இன்னைக்கு அநேகருடைய கேள்விகள் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாருமே தன் சுய காரியங்கள், சுய தேவைகளுக்கு ஒரு கடின உழைப்பை மேற்கொள்கிறாங்க, பிரயாசப்படுகிறாங்க. ஆனா கர்த்தருடைய காரியத்தில் அப்படி யாரும் பிரயாசப்படுகிறது கிடையாது. எனவேதான் பவுல் அப்போஸ்தலர் அப்படி சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராது என்பதை என்ன பண்ணுங்க? முதல்ல அறியுங்கள். அறிந்து நீங்கள் அதில் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அல்லேலூயா. முதல்ல அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாய் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு காப்பகம் இருந்தது. அது சின்ன பிள்ளைகள், ஏழை எளிய மக்கள், இந்த பிசிக்கலி டிசபிள்டு பர்சன், கொஞ்சம் கை சரியா வராது, கால் வராது, ஊனமானவர்கள், சரியாக காது கேளாதவர்கள், சரியாக கண் தெரியாதவர்கள், இப்படி ஒரு மனநல காப்பகம் சைனா தேசத்துல ஒரு இடத்துல இருந்தது. அப்போ அந்த பிள்ளைகள் கல்வியிலும் வளரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டீச்சர் நியமிக்கப்பட்டாங்க. டீச்சர் நியமிக்கப்பட்டாங்க, அவங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பிள்ளைகளுடைய வியாதியை யார் மாற்ற முடியும்? அங்க வேலை செய்கிறவர்கள், பிள்ளைகளுக்கு உதவி செய்யறவங்க இருக்காங்க. ஆனா பிள்ளைகளுடைய வியாதிகள் மாறின மாதிரி இல்லை, பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாறின மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் அங்க கிடையாது. அப்போ அந்த இடம் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மலை அடிவாரத்துல இருந்தது. அந்த இடம் சூரிய வெளிச்சமே படாத ஒரு இடம். சூரிய வெளிச்சமே ஒரு இடத்துல படலைன்னா, வெளிச்சம் படும், இந்த சூரிய கதிர்கள் ஒரு இடத்துல டைரக்டா படலைன்னா அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இங்க நிழலுக்குள்ள இருக்கிறோம், இங்க சூரியனோட வெளிச்சம் இருக்கு, ஆனா கதிர்கள் டைரக்டா என்ன இல்லை. இங்க வீடுகள்ல கதவு திறந்து வைப்ப சார், ஏன்னா வெளிச்சம் என்ன பண்ணோம்? சூரிய வெளிச்சம் உள்ள போகணும், கிருமிகளை கொள்ளணும்னு சொல்லுவோம். இன்னைக்கு பயிர்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு தெரியும், நிழலில் இருக்கிற பயிர்கள் என்ன பண்ணாது, வளராது. ஆனா வெயில வச்ச பயிர்கள் என்ன பண்ணும்? ஒளிச்சேர்க்கையை பெற்று அது நல்லாவே வளரும். மழை காலங்களில் வெயிலும் அடிக்காது, மழையும் பெய்யாது, ஒரு மாதிரி ஒரு மூட்டமா இருக்கும், ஒரு பனி மூட்டை மாதிரி இருக்கும். அந்த நேரங்களில் பார்த்து கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா உறங்கும். நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாதிரி ஜலம் அடிக்கிற மாதிரி இருக்கான, ஜலம் அடிக்காது, ஒரு மாதிரி உடல் சோர்வாகவே இருக்கும். அப்போ சூரிய வெளிச்சம் ரொம்ப அவசியம். ஆனா இந்த இடம் ஒரு மலை அடிவாரத்தில் இருந்ததுனால வெளிச்சமே படலை. பிள்ளைகளுடைய வியாதிகள் ஒழுங்கா இல்லாமல் இருப்பதற்கான காரணமே அந்த சூரிய வெளிச்சம் படாததுனால, மலை அடிவாரத்துல அந்த இடம் இருந்ததுனால. ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல ஆசிரியராக பணிபுரிந்த ஒரு அருமையான சகோதரி இங்க வந்தால், அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்தால், அவள் தான் செய்ய வேண்டிய வேலை, கற்றுக் கொடுக்கிற வேலை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தா.
அந்த கற்றுக் கொடுக்கிற வேலையை முடித்த பிறகு அவள் ஒரு கிறிஸ்தவளா இருந்தபடினால் கிறிஸ்துவை பற்றியும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாள். இப்ப நாளாக செல்ல 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 பிள்ளைகள் படிக்க எப்படி ஆரம்பித்தார்கள், அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், வசனங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள், மனப்பாடம் பண்ணி சொல்ல ஆரம்பித்தார்கள், பாட ஆரம்பிச்சாங்க. டெய்லி மார்னிங் வர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, ராத்திரி தூக்கத்துக்கு முன்னாடி வர்ஷிப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படியாகவே அந்த ஆசிரியர் மூலமாக அநேக காரியங்கள் அவர்கள் கற்று தேர்ந்தபடினால இந்த உலகத்தின் சூரியனே பார்க்காத அவர்கள் நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வேதத்தின் வெளிச்சம் அவர்கள் மேல் பட்டதுனால அவருடைய வியாதிகள் எல்லாமே மாறி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயம் சூரிய வெளிச்சம் படாத இடங்கள் கூட இந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கூட ஆண்டவருடைய வெளிச்சம் வீசுமானால் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளையாக கொடுப்பார். அல்லேலூயா. இதுல நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த சகோதரனுடைய பிரயாசம் தான். நான் எதுக்கு போனேன்? பாடம் சொல்லி கொடுக்கதான் போனேன். நான் போனோமா, பாடம் சொல்லி கொடுத்தோமா, வந்த மாணவன் இருந்திருக்கணும். ஆனா அவருடைய பிரயாசம் என்ன? இதையும் நான் கற்றுக் கொடுக்க வேண்டும், எனக்கு தெரிந்த ஆண்டோடைய காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ பிரயாசம் அதுதான். பிரயாசப்படுகிறவர்கள் தனக்கான பலனை ஒரு நாள் எதிர்பார்க்க கூடாது. கட்டின உழைப்பை மேற்கொள்ளுகிறவர்கள் ஒரு நாள் அதோட பலனை எதிர்பார்க்க கூடாது. 2 சகோதரிகள் கடந்த நாட்களில் பேசுனதை கேட்டாங்க. ஒரு சகோதரிக்காக அவங்க போய் ஜெபம் பண்ணாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, சந்திச்சாங்க, சபைக்கு ஒரு படி கூப்பிட்டாங்க, வரேன்னு சொன்னாங்க, வரல. அப்புறம் இந்த சபையா அந்த சபையா, இங்க போகணுமா அங்க போகணுமா, எங்க போறதுன்னு சொல்லி டிஸ்கஷன்ல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்காக நம்ம இவ்வளவு உதவி செஞ்சு ஜெபம் பண்ணியும் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஏதோ ஒரு சபைக்கு போறதுக்கு நம்ம எதுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஜெபிக்கணும்? அவங்களுக்காக நம்ம ஏன் பிரயாசப்படணும்? அப்படி ஒரு எண்ணம் ஒருவேளை நமக்கு இருக்குமானா, இதுக்கு உலகத்துல ஒரு பழமொழி இருக்கும், கடமை செய் பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வதைத்து விடு, நீ தண்ணீர் பாய்ச்சு. வேலை செய்கிறது யார்தான்? ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. வேலையை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, அதற்கான பலனை கொடுப்பது ஆண்டவருடைய வேலை. ரட்சிப்பு யாருடைய கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்குது. கர்த்தர் சரியாக டைரக்ட் பண்ணார்னா அந்த மனுஷன் கரெக்டான டைரக்ஷன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா போவான். நம்மளுடைய வேலையை மட்டும் தான் நம்ம செய்ய வேண்டும். நமக்கு வர பலனை எதிர்பார்த்து நம்ம வேலை செய்யாது என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. இப்போ ஏன்னா நம்முடைய பிரயாசங்கள் தான் இம்பார்ட்டன்ட். அதுல பிரயாசப்படணும். கர்த்தருக்குள்ளாய் ஒரு மனிதன் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அநேகர் பிரயாசப்படுகிறார்கள், கடின உழைப்பை மேற்கொள்கிறார்கள். ஆனா அதை எப்படி மேற்கொண்டு அது நிமித்தம் அதனால ஒரு பலனை எப்படி அடைய வேண்டும் என்கிற தன்மையை நாம என்னென்னவோ செஞ்சா ஆண்டவர்களுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, நன்மை செய்வாரு, உதவி செய்வாரு சொல்லி என்னென்னவோ காரியங்களை அவர்களுக்கு பிடித்தவாறாக செய்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் செய்யறதுனால ஆண்டு உதவி செய்ய மாட்டாரு. செய்கிறது சின்ன காரியமா இருந்தாலும் சரியா நேர்த்தியாய் செம்மையும் சிறப்புமாய் செய்யும் பொழுது கர்த்தர் அதுக்கேற்ற நல்ல பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மனிதன் படுகிற பிரயாசங்கள் விருதமா இல்லாத என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம படுகிற பிரயாசங்கள் நமக்கு என்ன பலன் உண்டு? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாலை வேலை கூட்டங்களில ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் ஒரு இடங்கள், இந்த மாலை வேலை கூட்டத்துக்கு போனா எனக்கு என்ன லாபம் யோசிக்கணும். ஒருவேளை இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஓவர் ஷிஃப்ட் பார்த்தா இருக்கிற வேலையில ஓட்டி பார்த்தா நமக்கு எக்ஸ்ட்ரா காசாவது கிடைக்குமே. அன்னைக்கு ஒரு நாளுக்கு என்ன ஆயிடும்போது நம்ம நினைக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு இத்தனை போது லாஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறோம். அன்னைக்கு ஒரு நாள் அது போனாலும் பரவாயில்ல, என் ஆத்மா லாஸ் ஆகுது, ஆண்டவருக்கு பிரியமா விட நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஓட்டியை கேன்சல் பண்ண முடியல. டைம் வேற எதுக்காவது பிக்ஸ் பண்ணிருக்கோம், அன்னைக்கு ஒரு நாள் அதுக்காக மாற்ற முடியல. இப்ப என்ன யோசிக்கிறோம்னா, தேவ சமூகத்துல காத்திருப்பதுனாலேயோ தேவனுக்கு பிரியமான சில காரியத்தை செய்யறதுனால எனக்கு என்ன நடக்குது, அதுக்காக நான் உடைச்சு என்ன பண்ண போகிறேன், அதை நான் பிரயாசப்பட்டு என்ன பண்ண போகிறேன். இன்னைக்கு அன்னையோட கேள்விகள் அப்படியே தான் இருக்கிறது. இப்படியாக ஒரு மனிதன் தேவனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காரியம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல நம்ம அதை வாசிச்சு பார்க்கும்போது பேதுரு ஆண்டவர் கிட்ட சொல்றார்,
3வது வசனத்தை வாசி பாருங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதும். அடுத்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர் என்ன பண்ணார்? வலைகளை கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்க, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடுங்கன்னு சொல்றார். அதற்கு சீமோன் பேதுரு சொல்லுகிறார். 5வது வசனத்துல வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. போதும். அவர் சொல்றார் பாருங்க. அதற்கு சீமோன் சொல்லுகிறார், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அதாவது பிரயாசம்னா என்னன்னு சொன்னேன்? கடின உழைப்புன்னு சொன்னேன். இப்ப மீன் பிடிக்கிறவங்க சும்மா வலையை போட்டு வந்துருவாங்களா? இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெட்ரோல் தேவைப்படும். அந்த பெட்ரோலை சம்பாதிக்கிறதுக்கு காசு தேவைப்படும். இப்ப இருக்கிற பெட்ரோல் விலைவாசிக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதையும் யோசிங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பெட்ரோலை போட்டு அந்த பெட்ரோலை கொண்டு போய் ஊத்தி இங்க இருந்து அங்க போகணும். போயிட்டு என்ன பண்ணணும்? இரவு பகல் பார்க்காம காத்திருக்கணும். வலைகளை போடணும். அவைகளை பழுது பார்க்க வேண்டும். குடும்பத்தை விட்டு போகணும். சொல்லிட்டு போனோம். ஒருவேளை வீட்டுக்குள்ள ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா இரு கவலைப்படாத, போய் உச்சார்ந்துடுறேன், உட்கார்ந்தா என்ன பண்ணிடலாம்? காசை கொடுத்துடலாம், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், வீட்டை கட்டிடலாம், கல்யாணத்தை பண்ணிடலாம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் என்ன பண்றாங்க ஒவ்வொரு நாளும் போறாங்க. ஒருவேளை பேதரும் அப்படிதான் அந்த நாளில என்ன பண்ணிருப்பாரு? இப்போதைக்கு நான் பேதுருன்னு சொல்றேன். ஆனா அப்போதைக்கு ஒரு பேர் என்னதான்? சீமோன். அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, தேவ அழைப்பின் முழுமைக்கு முன்பாக ஒரு பேர் என்னது? சீமோன். இப்ப இந்த சீமோனை பார்த்து சொல்லுகிறார், சீமோன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் நைட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டேன்? ட்ரை பண்ணிட்டேன், பயங்கரமா பிரயாசப்பட்டேன், கடின உழைப்பை மேற்கொண்டேன், நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். அவர் சொன்னார், ஆழத்துல தள்ளி கொண்டு போய் பண்ணல, ஆழத்துல தான் போட்டேன், எனக்கு என்ன வரல? ஒன்றுமே அகப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற மனுஷன் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் அது வீணாய் போகும். ஆனால் இந்த சீமோன் பேதுருடைய பிரயாசத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ராவணன் பிரயாசப்பட்ட ஒண்ணுமே அகப்படல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, உள்ள போய் போடு. அப்ப சீமோன் பேதுரு சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவர் இன்னும் பேதுருவா மாறல. எல்லா காரியத்தையும் என்ன பண்ணல? அவரு 7 வயசுவோட கூட வந்துட்டு தான் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கல. ஒரு பொதுவாக லைஃப் தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நாள இயேசு வந்தாரு, ஒரு படகு மேல ஏறினாரு. அது இவரோட படகு. அவரை பார்த்து கேட்கிறாரு, சும்மா இவ்வளவு படகு ஏறணுமே, அவனுக்கு கூலி கொடுக்கணும்ல, சும்மா நிற்கிறனால கூலி கொடுக்கணும்ல. இயேசுவால கூலி கொடுக்க முடியாது. ஆனா என்ன பண்ணல? அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க முடியும். இடத்த கொடுத்தா உன் குடும்பத்தை வீட்டை திறந்து இடம் கொடுக்குறியா? பாஸ்வேர்டுக்கு காசு கொடுத்துட்டு போக மாட்டாரு. ஆனா உனக்காக என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ணிட்டு போவார், அந்த வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு போவார். நீ இந்த இடத்துல வார்த்தைகளை சொல்வதற்கு இடம் கொடுத்தாயே இல்லவா? இப்ப நம்ம கொடுக்க மாட்டோம், எல்லாம் பின்னாடி பார்ப்போம். இவர் இடம் கொடுத்ததுனால ஆட்டோ என்ன பண்றாரு பாருங்க. எத்தனையோ படகு எந்த படகுனாலும் ஏறி இருக்கலாம். ஆனா ராத்திரி முழுவதுமாய் கஷ்டப்பட்டு கடின உழைப்பை மேற்கொண்டு ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளாத இருந்த சீமோனுடைய படகுல ஆண்டவர் ஏறினார். அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ கடலில போ, வலைய போடு சொல்றாரு. இந்த வரைக்கும் ட்ரை பண்ணி ஒண்ணு எனக்கு, ஆனாலும் நீர் சொன்ன வார்த்தையின்படி என்ன பண்றேன்? வலைகளை போடுகிறேன் என்று சொல்லி போய் வலைய போட்டாங்க. சற்று ஆழத்துல தள்ளி போடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம் வேற சுவிசேஷங்களை வாசித்து பார்க்கும்போது. அப்படியே அவர்கள் ஆழ போடும்போது என்னமாச்சு? வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான பலனை பெற்றுக் கொண்டவர்களாய் திரும்ப வந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு கடின உழைப்பை மேற்கொண்டுட்டார். எதுக்காக? மீன் பிடிக்கிறதுக்காக. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பவும் போய் போடுப்பா. ராத்திரி போடலாம், கஷ்டப்பட்டு பகல்ல வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றாரு? போய் வலையை போடு. ரொம்ப ரெஸ்ட் எடுக்கல. ராத்திரி போயிட்டு வந்தா டயர்டாய் நமக்கு இன்னும் அப்படியா இருக்கு. அதுவும் இல்லாம ஒருவேளை நம்ம செஞ்ச வேலையை திரும்ப செய்யணும், நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் நோட் பண்ணேன், மேல பூசி நடந்துகிட்டே இருக்கும்போது பூசிட்டு போயிட்டு ஆரம்பிக்கிறது. மறுநாள் லைட்டா மழை பெய்யுது. ஒரு ஓரமா என்ன பண்ணிருச்சு, பூசினதெல்லாம் அழிஞ்சு போச்சு.
மறுநாள் இப்ப அதை டச்சப் பண்ணி ஒழுங்கு பண்ணணும், செஞ்ச வேலையை திரும்ப செய்யணும். ஒரு பெரிய வெறுப்பு பிரதருக்கு வந்துருச்சு. எல்லாருக்குமே அது யூஸ்வலா அப்படிதான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே செஞ்ச வேலை ஒழுங்கால மறுநாள் அதை செய்யணும் போது கஷ்டம்தான். ஆனா பாருங்க, இந்த பேதர் சொன்னாரு, ஆவிலும் நீர் சொன்ன வார்த்தைக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், பழைய போட்டேன்னு சொன்னாரு. ஏன் அதை நம்ம அங்க பாக்குறோம்னா, ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவன் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், சந்தேகப்படாமல், இருக்கிற நிலைமைகளை காரணம் காட்டாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை மட்டுமே அவன் நம்பி தேவனுக்குள்ளான ஒரு பிரயாசத்தை மேற்கொள்ளும்படி அவன் தன் வேலையை தொடர்வானால் அதை கவனித்திருக்கிறதற்கு ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதை கவனிக்கிறது ஆண்டவர் சரியான பலன் அவனுக்கு நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல போட்டாரு, அதே கடல் தான், அதே வலை தான், அதே போட்டு தான், அதே ஆளு தான், ஆனா மீன் வரல. இப்ப போனாரு, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போனாரு, அதே போட்டு, அதே ஆளு, அதே வேலை. ஆனா இப்ப வந்தது என்னவோ மிகுதியான பலன். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது போகும்போது வடைக்காம போயிட்டு இருப்பாரா? சரியாத சொல்லிட்டாரு சும்மா போட்டிருப்பாரா? இல்ல, அதே மாதிரி தான். வீட்டுல சொல்லிட்டு இல்ல கிளம்பி போயிருப்பாரு, இல்ல அங்க இருக்கிறவங்க மத்தியில பாய் சொல்லிட்டு போயிருப்பாரு. திரும்பவும் அவங்களுக்கு கையில துடுப்பு போட்டிருப்பாங்க, கையெல்லாம் வலிச்சிருக்கும். பரவாயில்ல, ஆண்டவர் ஆழத்துல போட சொல்றாரு. ஆழத்துல போற வரைக்கும் இன்னைக்கும் ரெஸ்டே இல்லாத வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. போனாரு, ஆண்டவர் ஆழத்துல போட சொன்னாரு. இன்னும் நம்ம உழைக்கணும். ஆழத்துல போட்டாங்க, மிகுதியான பலனை பெற்றுக் கொண்டாங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல வாசித்த வசனத்தின்படிதான் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்பதை அறிந்து நீங்கள் உறுதியுள்ளவர்களா இருக்க வேண்டும். முதல்ல எப்படி இருக்கணும்? உறுதியுள்ளவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது அசையாதவர்களா, சோர்ந்தே போகக்கூடாது, அசந்தே போகக்கூடாது. மூன்றாவது கர்த்தருடைய கிரியையிலே இருக்கணும். செய்யற வேலை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். டயர்டே ஆகக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு. கர்த்தர் என்னோடு பேசுகிறாரு, அவர் என் வாழ்க்கையை மாற்றும்படி அவர் என்னோடு சில காரியங்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என்ன பண்ண, அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவர் ஆண்டு சொன்ன பிறகு அவர் போட்டான், பெரிய பலனை பெற்றுக்கொண்டான். நல்லா யோசித்து பார்த்தோமானால் அவன் என்ன பிரயாசப்பட்டானோ அந்த பிரயாசத்தின் பலனையும் பெற்றுக்கொண்டான். அதுக்கு அடுத்த காரியம் நம்ம கவனித்து பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இனி மீன்களை பிடிக்கிறவனாய் அல்லாமல் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொல்லி உலகத்துக்காக பிரயாசப்பட்டவனை கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மட்டும் பிரயாசப்பட்டு ஒன்ன தேடி ஒன்னா அது கிடைக்கும், கிடைக்காம போகும். ஆனா கர்த்தரை முன்னிட்டு நம்ம வேலை நம்ம செஞ்சா நமக்கு தேவையானது கிடைக்கும். அதை கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம வாசியில சொல்லணும், ஒரு கல்லுல 2 மாங்காய். அல்லேலூயா. இப்ப பேதுருக்கும் மீனம் கிடைச்சது. இப்ப மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனும் கிடைச்சது. இது எல்லாத்தையும் எதனால வந்தது? தன் உலக பிரகாரமான பிரயாசத்துல சோர்ந்தவனாய் இருந்தும் தேவனுக்குள்ளாய் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அது நிமித்தம் பிரயாசப்படுகிறவனாய் இருந்ததுனால அதுவும் கிடைச்சது, இதுவும் கிடைச்சது. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த காரியத்தை கவனிச்சதுனால நீ இப்ப என்ன பண்ணுவ? சுவிசேஷம் சொல்லுவ. நீ ஜனங்களோட நிலையை புரிஞ்சுக்கிட்டு மேலோட்டமா வலைய போடுவ. உன் சுவிசேஷத்தின் வலைய என்ன பண்ணுவ? போடுவ. மீன் அதுல சிக்கிச்சுன்னா சந்தோஷம், சிக்கலனா நீ என்ன பண்ணணும்னா உன் சுவிசேஷத்தின் வலையை சற்று ஆழமாய் போட வேண்டும். இல்லையா? இதுதான் கேப் பண்ணு. 1/2 மணி நேரம் பேச வேண்டிய இடத்துல 1 மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது? பேசவே கூடாது. நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு நபரை குறித்து நம்ம எவ்வளவு நேரம்னாலும் பேசலாம். ஏன்னா நமக்கே அதுல விருப்பம் இருக்கும். நமக்கு தெரியாத ஒரு நபரை பத்தி நம்ம பேசும்போது கேட்கிறவங்களுக்கு அது யாருன்னு தெரியாது. அவங்க எவ்வளவு நேரம் தான் கேட்பாங்க? கொஞ்ச நேரம் தான் கேட்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல வெறுப்பு வந்துடும். என்னதான் அவங்க குறைவுள்ளவர்களா இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், நம்ம ஆறுதல் சொல்லதான் நினைச்சு அவங்க இருக்கிற கஷ்டத்தை மறந்துட்டு வாங்கிட்டு வந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்ப்பாங்க. செயல்படாமல் இருப்பதும் தவறு, அதிகமாய் செயல்படுத்துவதும் தவறு. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. தேவைக்கு குறைவாய் இருப்பது
தேவைக்கு அதிகமா இருப்பதும் கஷ்டம்தான். சௌலமோன் அதான் சொன்னாங்க, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லாம போய் பிச்சை எடுக்கவும் கூடாது, அதிகமா இருப்பதனால உண்மை மறந்து விடவும் சொன்னாரா இல்லையா? அதேதான். கிரியை செய்ய வேண்டும், ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு நீங்க போங்க. அது முதல்ல போனாரு, வலைய போட்டு வந்து சிக்கல. அடுத்த நாள் கொஞ்சம் சற்றே ஆழமா சற்று ஆழமா போடணும். நம்ம எல்லாரும் உட்காந்து சற்று இல்ல சற்று ஆழமா போடுறோம், ரொம்ப ஆழமா போட்டுறோம். போய் பேசினா அடுத்த முறைப்பா பிரதர் பேசினா சிஸ்டர் பேசினா ஆறுதலா இருக்கு, கொஞ்ச நேரம் கூட இருந்து பேசுங்க சொல்லணும். தூரத்துல இருந்து வரும்போதே நோட் பண்றாங்க, ஐயோ இந்த ஆள் பேச தொடங்கினார்னா முடிக்கவே மாட்டாரு, உள்ள இருந்தே தாப்பால் போட்டுருன்னு அவங்களே சொல்லுவாங்க. லேடிஸ் அந்த ஜென்ஸ் வயசுல பேசலாம், ஜென்ஸ் அந்த லேடிஸ் வயசுல பேசினா இல்ல முடிஞ்சு போச்சு. அப்படி கூட நடக்க வாய்ப்பாடு இருக்கு, நிறைய நம்ம பாக்குறோம். சமீபத்துல ஒருத்தரை பார்த்தோம், அப்படிதான் ஒரு நாள் போயிட்டு வந்துட்டோம். ஒரு நாள் விசுவாசிங்க அடிக்கடி போயிட்டு வந்தாங்க போல இருக்கு. ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து போனவங்க அடுத்த நாள் ஆளை காணும். போய் பார்த்தா ஐயோ பேசுறாங்களே பேச்சு, இங்க இருக்கிறதுக்கே போயிட்டான். ரொம்பவே நம்ம நடக்கூடாது, பிடிச்சி இழுத்துறது. அடுத்த முறை ஐயோ ஒரு 5 நிமிஷம் கூட இருந்தா நல்லா இருக்குமே அவங்களா யோசி. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், முதல் நாள் 1/2 மணி நேரம் பேசினா அடுத்த நாள் 1/4 மணி நேரம் பேச, அதுக்கு அடுத்த நாள் 10 நிமிஷம் பேச, 5 நிமிஷம் பேச. அவங்களே கேட்கணும், இன்னும் கொஞ்சம் சொல்லு, இன்னும் கொஞ்சம் பேசு. இயேசுவோடு கூட போனாங்க, ஃபாலோ பண்ணி பண்ணாங்க. ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க, பேசுங்க ஆண்டவர். கேட்டாங்களா இல்லையா? கேட்க ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தார். தெவிட்டாத தேள் போல இருந்தது. அப்ப அவங்களுக்கு தெவிட்டாத மதுரமா இருந்தது. இன்னைக்கு எடுத்தவரை நம்ம தெவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. பேசுறாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நீ முதல்ல என்ன பண்ண, மேலோட்டமா போட்ட சற்று ஆழமா போட்டு சுவிசேஷத்தை நீ பிரசங்கிக்க முடியும். என்ன சற்று ஆழமா நீ போடுவேன்னா நீ மனுஷனை கண்டிப்பா உன்னால பிடிக்க முடியும். யூ ஹேவ் தட் எபிலிட்டி. உனக்கு அந்த திறமை இருக்கு, உனக்கு அந்த குணம் இருக்கு, உனக்கு அந்த எல்லா காரியமே இருக்கு. அதனால நீ கண்டிப்பா என்ன சொன்னாரு, உலக பிரகாரம் பிரயாசப்பட்ட மனிதனை கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாய் பிரயாசப்படுகிற மனிதனை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 16ல 6வது வசனம். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை வாழ்த்துங்கள் பவுல் அப்போஸ்தலர் இப்ப சொல்லுகிறார். இது எந்த மரியாதை, யாருக்காவது தெரியுதா? அல்லேலூயா. எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாதை. மிகவும் பிரயாசம் என்ன சொன்ன, கடின உழைப்பு. மரியாதை என்ன பண்ணாங்களா, கடினமா உழைச்சாங்களா. யாருக்கு உழைச்சாங்க, எந்த மரியாதைங்க? லாசருன்னு ஒரு சகோதரன் இருந்தார். அந்த லாசருங்கிற சகோதரனுக்கு 2 சகோதரிகள் இருந்தார். அந்த 2ல ஒருவள் யார், மரியாள். அந்த மரியாள் எப்பேற்பட்டவளா, தேவனுடைய பாதத்துல எப்பொழுதுமே அமர்ந்திருக்கிறவள் அந்த மரியாள். பாருங்க, இயேசு இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்கள சம்பந்தப்படுத்தல வேதத்துல. நம்ம அவங்கள பத்தி நம்ம பார்க்க மாட்டோம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, பவுல் அப்போஸ்தலர் வந்து சொல்றாரு அவளை வாழ்த்துங்கன்னு சொல்லி. அப்ப பவுல் அப்போஸ்தலர் காலம் வரைக்கும் அந்த மரியாதை எங்கேயோ என்னமோ பண்ணியிருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றாரு, அந்த கடின உழைப்புக்காக அவளை வாழ்த்துங்கன்னு சொல்றாரு. என்ன பண்ணாங்க, இயேசுக்கும் பாதத்தில் அமர்ந்த வசனத்தை கேட்டிருப்பாங்க. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்த சீஷர்களுக்கு தன்னை காண்பித்து பரலோக ராஜ்யம் சென்ற பிறகு அவர்களும் ஊழியத்துல ஒரு அங்கத்தினரால் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ஊழியத்தை செஞ்சு இருந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இதனாலதான் பாருங்க, அதுக்கப்புறமா வர இந்த பவுலுக்கெல்லாம் உதவி செஞ்சிருப்பாங்க, பவுலுக்காக பிரயாசப்பட்டிருப்பாங்க, அவங்க ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டிருப்பாங்க, உதவி செய்திருப்பார்கள், சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க, அநேகரை கிறிஸ்துவுக்களாய் திருப்பதற்கு முயற்சி செய்திருப்பாங்க. என்னன்னா பவுல் சொல்லுகிறார், இந்த மரியாளுக்காக என்ன பண்ணுங்க, சோமன் அவளுக்கு அவங்களை வாழ்த்துங்கள் சொல்றாரு. கிறிஸ்துவுக்களாய் படுகிற பிரயாசங்கள் வீணா போல. இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலர் நினைவுல வச்சு ஜெபம் பண்றார். அவங்கள வச்சு நெல் வச்சு என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார், அவங்கள வாழ்த்துதல் சொல்லுகிறார், மற்றவர்கள் அவர்களை குறித்து சாட்சியாக அறிவிக்கிறார். இன்னைக்கு ஒரு விசுவாசி குறித்து அந்த விசுவாசிக்கிட்டே, சிஸ்டர் நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா எல்லா வேலை செய்யறது, பாஸ்டர் போய் புகழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க.
வேற ஒரு இடத்துக்கு போவாங்க, எங்க சபையில இப்படி ஒரு சகோதரி இருக்காங்க, இல்ல வேற விசுவாசிக்கு போவாங்க, நம்ம சபையில இப்படி ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க எங்க காலத்துல இப்படி இருப்பாங்க, நீங்க அப்படி சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க, வாழ்த்த மாட்டாங்க, சொல்லி உங்களுக்கு முகேஷ் உண்டு பண்ண மாட்டாங்க. அப்ப பாருங்க, அதே போலவே தான் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் என்பது நமக்கும் தெரிஞ்சிருக்கணும், நம்மை சார்ந்த எல்லாருக்குமே தெரிந்திருக்கணும். இப்போ பவுல் அப்போஸ்தலருக்கு தெரிந்திருக்கிறது, சீஷர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், கூட இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும், தேவனுடைய சபையை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்ப தெரிஞ்சவர்கள் தெரியப்படுத்துறாரு, இனிமே அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். மரியாதை ஒருத்தவங்க இருக்கு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுங்கன்னா ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பாஸ்டர்களுக்கு கண்டிப்பா தெரியும், இந்த சகோதரியா ஒரு கூட்டமானா எல்லா வேலையும் அவங்க செய்வாங்கப்பா, ஒரு ஜபமானா எல்லாத்தையும் அவங்க செய்வாங்கப்பா, இவங்க இதை பண்ண அவங்கள்ட்ட போய் நம்ம வந்துட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. சிஸ்டர் நீங்க இதை செய்ய மாட்டீங்க, நீங்க இதை பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இதை செய்யணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாஸ்டர் அவங்களுக்கு போயிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஜபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல அவங்க வந்துருவாங்க, ஆண்டவரே இவங்க என்ன பண்ணுங்க, சரி நீங்க செய்யற வேலைக்கு தக்கதானே பலனை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நிமித்தம் படுகிற எந்த பிரயாசத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, அறிந்திருக்கிறார். விசுவாசிகள் அறிந்திருக்கிறாங்க, சக விசுவாசிகள், நண்பர்கள், போதகர்கள், ஆசாரியர்கள் அறிந்திருக்கிறாங்க. அறிந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அவர்களை வாழ்த்துகிறார்கள். ஆனா இன்னைக்கு மனிதனுடைய கேள்வினா, கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட என்னெல்லாம் உங்களுக்கு உங்களுக்காக ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது நீ ஆசீர்வதிக்கப்படுகிறார். உன் வீட்டை விட்டு கடந்து செல்லும் பொழுது உன் வீட்டில் தெய்வீக ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு மனிதன் புரிந்து கொள்வதில்லை, உணர்ந்து பார்ப்பதில்லை. கிறிஸ்துவுக்காக நான் பிரயாசப்பட்டா என்ன நடக்கும், வேலை செஞ்சா எனக்கு என்ன நடக்கும்? அல்லேலூயா. ஒன்று கொரிந்தியர் நிருபத்துல 3வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 3:8 அல்லேலூயா. அவனவன் தன் வேலைக்கு தக்கதான என்ன பண்ணுவான், கூலியை பெறுவான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான கூலியை தான் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன பிரயாசப்படுறோமோ, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன பிரயாசப்படுகிறோமோ, விருப்பப்படுகிறோமோ, அதற்கேற்ற கூலியை தான் நம்ம பெற்றுக்கொள்வோம். இதை எனக்கு என்ன ஆக போகுது, நான் என்ன பண்ண போறேன், நான் இதை செஞ்சு என்ன பண்ண போறேன், நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்களை முதல்ல மாற்றணும். கிறிஸ்துவுக்குள்ள பிரயாசப்படுகிறதே விருதவாகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அதுல உறுதியா இருக்க முடியும். அல்லேலூயா. 8 வருஷம் 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 1வது அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2-4 வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, அதே தான் திரும்ப இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம்னு சொல்றேன். சொல்றாரா இல்லையா? இப்போ கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுகிறவங்க, வேலை செய்கிறவங்க, கடினமா உழைக்கிறவங்க, உதவி செய்யறவங்களை பவுல் அப்போஸ்தலர் நினைவு கூர்ந்தாரா இல்லையா? நினைவு கூர்ந்தாரா இல்லையா? ஆமா. இப்போ நம்ம அப்படி நினைவு கூற மாட்டோமா? நமக்காக ஆபத்துல ஒரு பாஸ்டர் வராரு, உதவி செய்யறாரு, கூட இருந்து ஜெபிக்கிறார், பாஸ்டர் நம்ம நினைவு கூறுறோமா இல்லையா? அதே போலவே பாஸ்டர் நம்ம நினைவு கூறுவாரா இல்லையா? கடினமான நேரத்திலையும் சகோதரி நம்மளை தான் தேடி வந்தாங்க, சந்தோஷமான நேரத்தில் சகோதரி நம்மளை தான் தேடி வந்தாங்க. ஆவிக்குரிய காரியங்கள் அநேக காரியத்துல கரெக்டா இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, வேதவசனம் வாசிக்கிறாங்க, முடிஞ்ச காரியத்துல ஊழியத்துல உதவி செய்யறாங்க. இப்படி விசுவாசிய பாஸ்டர் மறப்பார ஞாபகம் வச்சு பாருங்க.
அல்லேலூயா. கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்பாரு, மறக்கவே மாட்டார். இன்றைக்கு அதே தான் இவரும் சொல்றாரு பாருங்க. உங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் யாரும் சொல்றாரு, 2வது சொல்லப்பட்ட பிரகாரம் உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும். பிரயாசம்னா என்ன சொன்னேன்? அல்லேலூயா. நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தையும் அன்பின் நிமித்தமாக நீங்கள் கடினமாய் உழைக்கிறதை என்ன பண்றாரா? ஆண்டவரும் அறிகிறார், போதகர்களும் அறிந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க உங்களுக்காக எப்பொழுதுமே சொல்லுவாங்க, அவங்க உங்களுக்காக எப்பொழுதும் தேவனிடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, உங்கள் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும்படி, நீங்கள் ஊழியத்தில் இன்னும் பங்குள்ளவர்களாய் மாறும்படி, உங்களை போன்று அநேகர் சபையிலே எழுப்பும்படி, அநேகருக்கு நீங்களும் முன்மாதிரிகளாய் விளங்கும்படி, உங்களை போன்றவரை அநேகரை கத்த சபையிலேயே எழுப்பி தரும்படி உங்களுக்காக சென்று கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படி ஊழியர்களுடைய நினைவுல நீங்க இருப்பீங்க, ஆண்டோட சிந்தனை நீங்க இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு என்ன கேக்குறீங்கன்னா, நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. இப்படி பிரயாசப்பட்ட நபரை தான் ஆண்டவர் சொன்னா, நீ நல்ல வழிய ஆழத்துல போட்டு கீழ்படுறதுனாலதான் அந்த பிரயாசமும் கிடைச்சது. அது இல்லாம மேன்மேல் மகிமையான ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சது. இன்னைக்கு அப்படிதான். நம்ம எதாவது தனியா போயிட்டு நீங்க ஆண்டுக்காக ஊழியம் செய்யணும், பிரயாசம் பண்ணணும்னா நீங்க உடனே பாஸ்டர் ஆகணும்னு அவசியம் இல்லை. அடுத்த முறை வரும்போது எல்லாம் ஜிப்பா மாட்டீங்களா, வெள்ளை சட்டை பேண்ட் போட்டிக்கிட்டு வந்து பாஸ்டர் ஆகிடுங்க, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுங்க. அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? உன் வேலை செய்யணும், செய்ய அதை செய். நீ டீச்சரா, முதல்ல சொல்லப்பட்ட கதை மாதிரி தான். பாடம் சொல்லு, இயேசுவை பத்தி கொஞ்சம் அன்பு சொல்லு. நீ கடினமா உழைக்கிறவனா இருக்கிறியா, நீ உன் வேலைக்காக உழைக்கிற, சபைக்காக கொஞ்சம் உழை, சபையோட காரியங்களுக்காக கொஞ்சம் உழைச்சு நம்மவா இல்லையா? அல்லேலூயா. அநேக காரியங்களை அநேகரை நம்ம வழிநடத்த முடியும். கடந்த நாட்கள் ஒரு சகோதரி அவனோட தேங்க்ஸ் கிவிங் பிரேயருக்காக ஒரு இன்விடேஷன் வந்தது. குடும்பமாக சிலர் கடந்து போனாங்க. என்னோட 2 வயசு சின்ன பொண்ணா இருக்கான், பிபிஎஸ். அழகா ஃபாரின்ல போயிட்டு முடிச்சுட்டு வந்தா. அவளுக்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் வச்சாங்க. பிரேயர்லயே அந்த பிரேயர்லயே ஆர்டினேட் பண்ணப்பட்டாங்க. இதுக்காகனா திருமணமே செஞ்சுக்காம கடைசி வரைக்கும் நான் அப்படியே டாக்டர் படிச்சுட்டு வந்து நான் ஊழியர் செய்ய போறேன், இதன் மூலமா நான் ஊழியர் செய்ய போறேன். வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், எல்லா ஏழை எளிய மக்களுக்கு முடிந்த காரியங்களை நான் மருத்துவங்களை இலவசமாக கொடுக்குறேன். எப்படி நான் இயேசுடைய மகத்துவத்தை செய்யணும் நான் செய்யறேன். அழகா ஒப்பு கொடுத்தா ஊழியத்தை துவங்கிட்டாங்க. அல்லேலூயா. உங்கள் வேலையை செய்யுங்க. உங்க வேலையின் மத்தியில என்ன செய்ய முடியும்? நீ போய் மீன் பிடிக்கிறவனா இருந்து கொள். ஆனா மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும் உன்னால என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்யற வேலையை செஞ்சா போதும், ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவரே தானா பார்த்துக்குவார். ஒன்னும் பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்மளை எழுப்புறாருன்னா நம்மளை கொண்டுதான் எழுப்ப முடியும். ஆண்டவர் மனுஷனை படைச்சாரு. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரை படைச்சிட்டு இருக்காரு. மனுஷனை படைச்சிட்டு மனுஷன் மூலமா படைச்சிட்டு இருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆடு குட்டி போட, ஆடு சரி மேய்ப்பன் குட்டி போட மாட்டோம், ஆடுதான் என்ன பண்ணுவோம், குட்டி போடும். விசுவாசி ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இன்னொரு விசுவாசியா ரட்சிக்கப்பட வைக்கணும். அப்படி ஆண்டவர் செய்ய நினைக்கிறேன். நம்ம என்ன பண்றது, இன்னைக்கு வெளியே வருகிறதே கிடையாது. 1000 சூழ்நிலைகள் இருக்கலாம், குடும்பங்கள் எதிர்க்கலாம், உறவுகள் எதிர்க்கலாம், சூழ்நிலைகளுக்கு உனக்கு விரோதமாய் எதிராகவே காணப்படலாம். ஆனா உன்னை அழைத்த தேவன், நீ அவருக்குள்ளாய் படுகிற பிரயாசங்களை கவனித்திருக்கிற தேவன், உன் நிலைமைகளின் படியே உன்னை அழைத்து, உன் சூழ்நிலையின் படியே உன்னை பயன்படுத்தி, உன்னை அநேகருக்கு சாட்சியாக கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. அவன் கண்மலை மேல உன்னை கொண்டு போய் விடுகிற வரைக்கும் உன் காரியத்துல சோர்ந்து போகாம உறுதியுள்ளவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கிறிஸ்துவின் கிரியையில பெருகிதாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தப்பட முடியும். அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்ட சாட்சிகள் எல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களை போல நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர்ஸை ஃபாலோ பண்றோம். பாஸ்டர் மூலமா யாரை தான் ஃபாலோ பண்ண? ஆக்சுவலா நம்ம ஆண்டவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு எல்லாமே பாஸ்டர்ஸ்
ப்ராசஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. எதுக்கு? ஹேர் ஸ்டைலுக்காக, ட்ரெஸ்ஸிங்காக. ஹalleluya. இன்னைக்கு நிறைய சாக்ஸ் நிறைய எல்லாம் ஹிட் ஆகுறதுக்கு எதுக்காக? நல்ல டான்ஸ், நல்ல ட்ரெஸ், நல்ல லுக், நல்ல ஹேர் ஸ்டைல்ஸ். ஹalleluya. எல்லாருமே யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியாச்சு இதே மாதிரி. ஆனா நான் யாருக்கும் ஷேர்லாம் பண்றதில்ல. விசுவாசிக்கு பார்த்தா பார்க்க சந்தோஷம் ஒண்ணுதான். முன்னாடி எல்லாம் ஏதோ 1, 2 தான் இருக்கும், அவங்கள போய் பார்ப்பாங்க. இப்போ எடுத்தா யாரை பார்க்கறதுனே தெரியாது. அதனால யார் நல்லா ஃபேமஸோ, யார் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கிறாரோ, யார் நம்பிக்கைத்தம்மா இருக்கிறாங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, அவரை ஃபாலோ பண்றது. அவரை ஃபாலோ பண்றவங்க அவர் சொல்றதை ஃபாலோ பண்றாங்கன்றது யோசிச்சு தான் பார்க்கணும். ஹalleluya. அதுக்கும் வேதத்துல வசனம் எடுத்து வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 11, 12வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. போதும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து சொல்றாங்க. புரிஞ்சுதா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கணும்? விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள. 2வது, நீடிய பொறுமையினாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரங்களுக்கு விசுவாசத்தை வளர்க்கிறாங்களா, நம்பிக்கையை வளர்க்கிறாங்களா, அவங்களை ஃபாலோ பண்ணுங்க, தவறு கிடையாது. பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாங்களா, ஃபாலோ பண்ணுங்க, தவறு கிடையாது. அதையும் எப்படி ஃபாலோ பண்ண, அதையும் சொல்லப்படுறது உங்களுக்கு. அடுத்த வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஹalleluya. அதையும் எப்படி சொன்னாருன்னா, முடிவு பரியந்த வரைக்கும் நம்பிக்கையோடு கூட இருக்கணும். 2வது, ஜாக்கிரதையை காண்பிக்கும் படிக்க என்ன பண்ணாத, அதை பண்ணி ஆசையா இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். முடிவு பரியந்த வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்குறாங்களா, விசுவாசத்தின்படி நடக்கிறாங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணா பரலோக ராஜ்யம் நமக்கு நிச்சயம் கிடைக்கின்ற பூரண நம்பிக்கை இருக்குதா? அப்போ முடிவு பரியந்த அவங்க மூலமா என்ன பண்ண ஆண்டவர ஃபாலோ பண்றதுக்கு நீ ஜாக்கிரதையா, எச்சரிக்கையா. ஆனா இன்னைக்கு எதுல நம்ம ஃபாலோ பண்றோம்? வசனத்தையே இன்னைக்கு மாறுபாடா பிரசங்கம். கடந்த நாட்கள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். இதை எந்த போதகரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ இல்ல உனக்கு எல்லாம் எனக்கெல்லாம் தெரிஞ்சு சிந்த காட்டுறதுக்காக நான் சொல்ல வரவில்லை. கிட்டத்தட்ட 100 போதகர்களுக்கு மேல அந்த இடத்துல கூடியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்படி வந்தார். அவர் பிரசங்கம் பண்ணினார். இந்த நாட்களிலே கள்ள உபதேசங்களுக்கு பாஸ்டர்களே எச்சரிக்கையா இருக்குன்னு சொன்னார். சந்தோஷம். மாறுபாடான உபதேசங்கள் வருகிறதுன்னு சொன்னாரு. சந்தோஷம். சொன்னவரே அடுத்து என்ன சொன்னாருன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான நிறைய பிரச்சனைகள் வருகிறது. கிறிஸ்தவ சகோதர சகோதரிமார்கள் என்ன பண்றாங்க, மானபங்கப்படுத்துகிறாங்க, இதை பண்றாங்க, அதை பண்றாங்க, சில காரியங்களை சொல்லிட்டு இனிமே அப்படி ஒருவனும் கிறிஸ்தவனுக்கு எதிராக வரக்கூடாது. முஸ்லீம் காரிட்ட போய் பண்ண சொல்ல அவங்க என்ன பண்றான்னு பாருங்க, இந்துக்காரிட்ட போய் பண்ண என்ன பண்ணா பாருங்க. கிறிஸ்தவ அடிவகையில் பக்கத்துல ஆண்டவர் கேட்கறதுனால தான் என்ன பண்றான், வர்றான் திருப்பி ஒண்ணு கொடுத்துப்பா. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஒருத்தவங்கள வரமாட்டான். உதாரணம் சொல்லி கேளுங்க. இயேசுவை எப்படிங்க வந்தாங்க? பேதுரு பட்டத்தை எடுத்தாரு, ஓங்கி காதர் என்ன பண்ணாரு, வெட்டினாரு. ஆண்டவர் காதர் எடுத்து ஒட்டினாரு. ஒட்டிட்டு பேதுரு பார்த்து என்ன சொன்னாரு? எல்லாரும் பதில் சொன்னாங்க, பட்டயத்தை உரையில பட்டயத்தை உரையில போட்டு சொன்னாரு. தூரமா போட்டுனாரா? உரையில போட்டுனாரு. அப்படின்னா ஏன் பெற்றுக்கோ, பின்னாடி யூஸ் ஆகும்னு சொன்னாரு. எல்லாரும் ஜோர கை தட்டாங்க. ஹalleluya. நம்ம கூட ஒரு விசுவாசி முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கையை குத்து பாஸ்டர் தான் பேசுற பாஸ்டர். ஆண்டவர் ஏன் தூரமா போட வேண்டாம்னு சொன்னாருன்னா, தூரமா போட்டா வேலையோட பயன்படுத்த, நீ உரையில போடு, உரைக்குள்ள போட்டு வரமா வை. அதுக்கப்புறம் சொல்ற பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சொன்னாரா இல்லையா? ஒரு மனுஷன் ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டாத, திருப்பி செவில ஒரு வெயின்னு சொன்னாரா? இல்ல. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க கள்ள உபதேசங்கள் எல்லாத்தையும் சொல்ல
எவனுக்கிட்ட என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, அச்சன் கம்ப்ளைண்ட் பண்ணாத, அவன் அச்சா மாசம்னா திருப்பி ஒன்று வெஸ்டர்ன் சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு ஜோன்னு கை கட்டுறாங்க. அடுத்து சேலை உருவர இடத்துல பக்கத்துல பிடிக்க கூட கூடாது. அந்த எண்ணமே ஒருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கிறிஸ்தவர்களை மானவங்கப்படுத்துவானா? பயங்கரமான அண்ணல் பறக்கும் பேச்சு எதிர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. பசியோ நாசமோ நிர்வாணமோ பட்டயமோ ஆண்டோட அன்பை விட்டு என்ன? இயேசுடைய அன்பு மன்னிக்கிறதுல தான் இருக்கு. இயேசுடைய அன்பு சகலத்தையும் சகிக்கிறதுல தான் இருக்குது. இயேசுடைய அன்பு பகைக்கு பகை அல்ல, தீமைக்கு நன்மை செய்வதில் தான் இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு தீமை செஞ்சவன் ரட்சிக்கப்பட முடியும். அவன் தலையில அக்கினி தழல் வர அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவா இருப்பான். நீ அடிச்ச திரும்ப அடிக்கலாம், ஆனா உனக்கு அவனுக்கு என்ன வரும்? பதுமைதான் வரும். கடைசியில் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். உன்னை பார்த்து பயந்து போவான். அதே சமயம் நீ சொல்ற வார்த்தைக்கு அவன் ஒதுக்கி தான் போவான். ரட்சிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய அன்பு சகலத்தையும் தாங்கிறதுல சகிக்கிறதுல விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலத்திற்கு. அதுல அன்பே வாங்கிட்ட விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், உறுதி இருக்கலாம். ஆனா அன்பு இல்லைன்னா நீ ஒண்ணுமே கிடையாது. அந்த அன்பு பிரதானமா வச்சு வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க? அந்த அன்பு பார்த்தேன். இந்த மாதிரி பாசஸ் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. சத்தியத்தை கேட்ட ஒரு விசுவாசி இங்க இல்லை, இருந்திருந்தா பதில் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய குண்டால் ஆகி போச்சு. முஞ்சு பொண்ணு கையை குத்து யாங்கிட்ட வேற முஞ்சோடனே இனிமே யாருன்னா மாட்டேன் இந்த மாதிரி ஆள் இல்லை கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அப்பதான் யாருன்னா என்ன ஒண்ணு பண்ண உடனே போன் பண்ணி மக்களை தேடி ஓட ஆரம்பிச்சுட்டா ஆண்டவரை தேடுவதற்கு மனிதன் மறப்பான். கஷ்டத்தின் போதும் கவலையின் போதும் சந்தோஷத்தின் போதும் ஒரு மனிதன் தேட வேண்டிய நபர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான். உனக்கு குறை வந்தாலும் அவர் தான், நிறைவு வந்தாலும் அவர் தான். உனக்கு கஷ்டம் வந்தாலும் அவர் தான், நஷ்டம் வந்தாலும் அவர் தான், லாபம் வந்தாலும் அவர் தான். மனிதன் உனக்கு உதவி செய்வான். அலையலுயா அலையலுயா. இன்னைக்கு போய் சொல்லிட்டு வந்த நாளைக்கு அவன் செத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு தைரியமா போய் நெஞ்ச நிமித்திட்டு பேசிட்டு வந்திருப்பேன். நாளைக்கு அந்த பாஸ்டர் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ. நாளைக்கு யாரும் முதல் முழிப்ப ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், நான் சமாதானமாய் சரணடைகிறேன் சொல்ல முடியுமா? சரணம் அடைய மாட்டேன், அந்த இடத்துல மரணம் அடைவான். அலையலுயா. அன்பே பிரதானம் தான் ஆண்டவர்களுக்கு என்ன பண்ணாரு சொல்லி கொடுத்தாரு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். நீடிய பொறுமையில தான் சுதந்திரிக்கணும். மக்களை சுதந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி பொறுமையா காத்திருக்கணும். நீ போய் சுவிசேஷத்தை சொன்ன உடனே உடனே இயேசு பெரியவரான உடைந்துருவான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்படி நினைச்சிருந்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு போயிருப்பார். அவரே எவ்வளவு ட்ரை பண்ணியே ரட்சிக்கப்படாத மனுஷன் இன்னைக்கு நீ சொன்ன ரட்சிக்கப்பட்டுருவானா? இல்ல. ஆனா நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே வரும். அவர் வச்சுட்டு போன மீதி வேலை யார் செஞ்சு முடிக்கணும்? நம்ம செஞ்சு முடிக்கணும் தான் விட்டுட்டு போனாரு. அதை நீ முயற்சி பண்ணிக்கிட்டே பாரு, கடமையை செஞ்சுட்டே. கிறிஸ்துவுக்களான பிரயாசத்தை நீ காண்பித்துக் கொண்டே, கடின உழைப்பை நீ செய்து கொண்டே, சோர்ந்து போகாத, உறுதியாயிரு, அசைஞ்சு போகாத, நம்பிக்கையாயிரு. கிரியல் அப்படியே மறைஞ்சு போகாத, கிரியலை பெருகிட்டே இரு. கிரியில்லாத விசுவாசம் கூட செத்ததுதான். கிரியே இல்லாம செய்யறது தப்புதான். என்னதான் அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட நீடிய பொறுமை உள்ளவர்கள் என்ன பண்ண சார்ந்து இருக்கும் பொழுது உனக்கு பூரண நம்பிக்கை வருவா. அந்த நம்பிக்கை வருதா, பரலோகம் போவ, கிறிஸ்துவங்களாக தான் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை தான் 2020 வருடங்களாக சொல்லிக் கொண்டு வருகிற பாரம்பரிய தேவனுடைய செய்தி இதுதான். உணர்கிறாயா? அவரை ஃபாலோ பண்ணு, அவர் மூலமா ஃபாலோ பண்ணு. அதை விட்டுட்டு இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் அட்லீஸ்ட் அவன் சபையிலாவது நிக்கணுமே. அவன் ஃபுல்லா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஏதோ வந்து சபையில் இருந்தாலும் தான் கெட்டுப்போம். அதனால தான் கண்டும் காணாம கேட்டும் கேட்காம சில நேரத்தில் இருக்கு. எதற்கு நம்ம இப்ப பழகி வைக்கிறோம்? ஒண்ணு அனலா இருக்கு, இல்ல குளிரா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பாஸ்டர்ஸ் சில நேரத்தில் திங்க் பண்றது இதுதான். எப்படியாவது முழுசா கெட்டு போயிடக்கூடாது, கொஞ்சமாவது சர்ச்சு கூட அவனு கூட ஒரு கனெக்ஷன் இருக்கணுமே தான் அவனை எதுவும் கண்டுக்காம அப்படியே விட்டுறது பாஸ்டர். அதுக்கு விட்டுட்டாலாவது என்ன பண்ணுங்க, ஒண்ணு கெட்டு போயிடுவான். இங்க வந்தா அவனை ஒழுங்குபடுத்தணும், இல்லாட்டி அவன் வரவே தகுதி இல்லையே. ஏன்னா அப்படிப்பட்டவன் இங்க வர்றதுனால இங்கே இருந்து கெடுத்து விட்டுருவான். அது நமக்கு அது தெரியாது நிறைய பேருக்கு. இங்க ஒருத்தர் வந்துட்டானா அது அப்படியே எல்லாரும் கெடுத்து விட்டுறது தெரியாது. ஒண்ணு பரவ ஆரம்பிச்சா அப்படியே பரவ ஆரம்பிக்கும். வயசு அலையிலையா
அல்லேலூயா. கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசப்ஷன்ல ஜுவல்ஸ் ஒருத்தர் ஆரம்பிச்சாங்க, நடந்துதா இல்லையா? கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ஃபேமிலியில மட்டும்தான் அது அப்படியே ப்ராப்பரா இருக்கு. மற்ற எல்லாருடைய வீட்டிலும் பரிசுத்த அறகுறை மெய்வாக திருமணமாக தான் நடந்தது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக சபைகளுக்குள்ளாய் சின்ன சின்ன இடங்களை நம்ம கொடுக்கும்போது அது பெரிய இடத்தை ஆக்குபை பண்ணாங்க. அல்லேலூயா. பாருங்க, சகல சீர் பொருந்துதலையும் கற்றுக் கொடுப்பது சபை. அதில் கற்று தேர்வன் தான் விசுவாசி. அதை கை கொள்பவன் தான் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும். அந்த தேவனுடைய பிள்ளைக்கு மாத்திரம் தான் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கப்பட முடியும். அல்லேலூயா. மற்றபடி மனிதனை பிரியப்படுத்தி மனிதனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒருவனும் ஒரு லாபத்தையும் பெற்றுக் கொள்ளவே முடியாது. நான் 3 தடவை மறுதளிக்க வேண்டாம், ஆனால் பேதுரு சொல்லி இருக்கலாம், நான் 3 தடவை மறுதளிக்க வேண்டாம், ஆனா இன்னைக்கு என்ன இயேசுவோட சிலுவையில் அறையணும்னு சொல்றீங்கல்ல, அறையுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் செய்யுங்க. இயேசு நேராசிரியர் வச்சாங்க, என்ன தலைகீழா இருந்துருங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நான் பாத்துறேன். நல்ல இதை அவர் அப்போ ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா சேவல் கூவுற நேரத்திலேயே அந்த 3 தடவைக்கு முன்னாடியே நீயும் கலிலேயன் தானே, அவரோடு இருந்தவன் தானே, அடி எனக்கு யாரும் தெரியாது சொல்லியிருந்தானே, அப்போ அவருக்கு என்ன கிடைச்சிருக்கோம்? சிலுவை கிடைச்சிருக்கோன்னு பயந்து தான் என்ன பண்ணார்? தப்பிச்சு வந்தாரு. ஆனாலும் மறுதளித்தாலும் தேவனை ஏற்றுக்கொண்டு பிரயாசப்பட்டு ஆண்டவரிடம் ஒரு வேலை கொடுத்த, நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பான்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் யாரும் மனுஷனை பிடிக்கிறத நான் தான் பிடிக்கல, என் ஆண்டவர் இருக்கும்போது சொல்லிட்டு போனாரு, அவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் அந்த ஊழியத்தை செய்வேன் தைரியமா நின்னாரு. சிறைச்சாலை வெடிச்சாங்க, துன்பப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. அப்பவே சொல்லியிருந்தாங்க, அன்னைக்கோடு முடிஞ்சு போயிருக்கோம். பல நாளா சிறையில கஷ்டப்பட்ட காரணம் என்ன? அந்த ஒரு நாள் தப்பிச்சு போனதுனாலதான். ஆனா இன்னைக்கு அவர் என்ன பண்ணல, ஸ்டார்ட்ல இருந்துட்டாரு. நம்ம அவரை மறுதளிச்ச மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். மற்ற காரியங்களை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு மாதிரி சிறுவையில் அறையப்பட்ட ஒரே ஆள் அவர் தான். இன்னும் இயேசு நேராக வளர்ந்தாங்க, அவர் தலைகீழ அரைச்சாங்க. கடைசி வரைக்கும் வசனங்களுக்கு இருந்திருக்க, ஒருவேளை அவருக்கு சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே 3 முறை சேவலுக்கும் அதற்கு மறுதளித்த இந்த பேருக்கு ஆண்டவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இப்ப உமக்காக என் ஜீவனை விட தயாரா இருக்கிறேன். நான் என்ன கொண்டு நீங்க என்ன வேலை கொடுத்தீங்க நான் செஞ்சிருக்கிறேன். என்கிட்ட பொண்ணு இல்ல, பொருள் இல்ல, பணம் இல்ல, என்கிட்ட இருக்கிறது நான் கொடுத்தேன். முடவன் துள்ளி குதிச்சான். என் எழுத்து அநேக பேர் சொஸ்தப்படுத்தாங்க. எல்லாம் உங்களுடைய வல்லமை எனக்குள்ள இருந்ததுனால சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சுட்டு, ஆண்டவரே இனி நான் என்ன பண்ண இடத்துல வந்து தப்பிக்க விரும்பல, ஆண்டவரே நீங்க இருக்கிற இடத்துல நானும் வர்றதுக்கு ரெடி சொல்லிட்டு கூட என்ன பண்ணிருக்காரு, தன்னை ஒப்பு கொடுத்திருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மறுதளித்த பேதுருவே ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அவருடைய பிரயாசம் தேவன் கொடுத்த வேலையை சார்ந்ததாக இருந்தது. இன்னைக்கு நீங்க வேலை செய்யணும் செய்யுங்க, ஆனா கர்த்தருடைய அழைப்புன்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் நம்ம முடிவான பயணத்துல கொண்டு போய் சேர்க்கும். பணத்தை நம்பி விடனா பணம் கிடைக்கும், பொருள் நம்பி விடனா பொருள் கிடைக்கும், வேலை நம்பி விடனா வேலை கிடைக்கும். நீ தேடுகிற, ஓடுகிற, விரும்புகிற எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆனால் எதற்காக நீ அழைக்கப்பட்டாயோ அந்த அழைப்பின் இலக்கு முடிவுல உனக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. உன் வாழ்க்கையை 99 வருஷம் நீ வாழ்ந்து 100வது வருஷத்துல நீ கேட்டாலும் உனக்கு இந்த வாழ்க்கை போதுமானு கேட்டா இல்ல போதும்னு தான் சொல்ல தோணும். திருப்தி அடைந்த எண்ணமே வராது. The reason behind, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா, நான் சந்தோஷமா உலகத்துல வாழி உன்னை பழகுபடுத்திக்கிட்ட, இதுக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கைக்கு உன்னை பயன்படுத்தல. அதனாலதான் எந்த மேன்மையே உன்னால விட முடியல. இதை விட்டு அந்த பரலோக மேன்மை உன்னால போவதற்கு உன்னால முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுக்குள்ளாய் படுகிற பிரயாசங்கள் விருதாவாயிர. அந்த பிரயாசப்படுகிற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர்கள் யாரும் அவங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எபிரேயர் 12 முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க வேண்டாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், இதெல்லாம் சாட்சிகள். நம்ம எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷன். அவங்கள ஃபாலோ பண்ண வேண்டியது, இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருந்தா என்ன கிடைக்கும், இவங்கள மாதிரி இல்லாம போனா என்ன கிடைக்கும், இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மூலமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல ஃபாலோ பண்றீங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றீங்க, பேஸ்புக்ல ஃபாலோ பண்றீங்க. ஆனா அவர் சொல்றதெல்லாம் யாருன்னா ஃபாலோ பண்றீங்களா? கேட்கவே கிடையாது. டைமுக்கு சாங் ரிலீஸ் பண்ணா அன்னைக்கு ட்ரெண்ட் ஆகுறது மட்டும்தான் வேலை. அதுக்கப்புறமா பாட்டுல வர அர்த்தமும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அர்த்தத்தை உருவாக்குகிறதே கிடையாது. அப்பேற்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, இது அநியாயமான வாழ்க்கை. அல்லேலூயா.
அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிப்பாருங்க. 6:10. உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியானது. எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க, விசாரிச்சுட்டே இருக்க. நீ எப்பவுமே திங்க் பண்ணாத, கிறிஸ்துக்குள்ள நான் பண்ற பிரயாசம் வேஸ்டா போகுது. 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்றது அல்லது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு பாகம் வளர்ந்துன்றது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆண்டவரே சந்தோஷப்படுத்துகிற வேலையை நீ செய்யறது அது எவ்வளவு பெரிய விஷயம். யோசிக்க முடியுமா? மனுஷன் சம்பளம் இன்னைக்கு இன்னொரு காரியத்தை சந்தோஷப்படுத்த முடியுமா? கர்த்தரையே நீ சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை செய்கிறேன்னா அதனை அலட்சியமா எண்ணலாம். நம்மளால என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச காரியத்தை செய்யுங்க, செய்கிற வேலையில இருந்து அதை செய்யுங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல இருக்கிறோம், ஸ்டேட்டஸ் போய் பாருங்க. அது தலைக்கு முடியுது. நான் வசனத்தெல்லாம் போட்டுட்டு இருந்த முன்னாடி இப்ப எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திட்டே வரேன். எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷம். அந்த ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்தா ஒரு சினிமா பாட்டு, அடுத்த வசனம் கிறிஸ்டியன் பாட்டு, சினிமா பாட்டு. இந்த சாண்ட்விச் இருக்கு தெரியுமா? மேல ஒண்ணு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு அடியில் ஒண்ணு அந்த மாதிரி. இன்னைக்கு எல்லாரும் யாரை பத்திரம் அப்படிதான் இருக்கு. ஒண்ணு சினிமா படம் வச்சது, இல்லாட்டி கிறிஸ்தவ படங்கள் வச்சது. ஏதோ ஸ்டேட்டஸ் பார்க்கறது மூலமா ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த வார்த்தை டச் ஆகுதா பரவாயில்ல. கடந்த நாட்கள்ல என்னோட ஆபீஸ்ல ஒரு செக்யூரிட்டி கொஞ்சம் உட்காந்துட்டு என்னை விட்டு கொடுக்காத ஒரு சாங் வருது போது, ஆனா நீங்க கிறிஸ்டினா எனக்கு இது வரைக்கும் தெரியாதுங்க, கிறிஸ்டினா கிடையாது பாடம், இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால காலர் ஒண்ணா வச்சிருக்காங்க. யூஸ் ஆகுதா இல்லையா? எங்கேயாவது ஒருத்தர் யூஸ் ஆகட்டும், வார்த்தை டச் பண்ணா சந்தோஷம் தான். வைக்கிறதுல யாராவது பார்த்தா சரிதான். நீ இப்படி வச்சினா அவன் முதல்ல யோசிக்கிறது சினிமா பாட்டு கேட்கலாம் பொழுது, நம்ம கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போனா பாட்டையும் கேட்டுக்கலாம், வசந்தியை வச்சுக்கலாம் பொழுது உன்னை பார்த்து அவனும் அப்படிதான் வைப்பான். இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் பண்ணாங்க. சினிமா பாட்டு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், கிறிஸ்டின் சாங், வசனம், சினிமா பாட்டு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இப்படியே மாத்தி 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 வச்சுட்டு இதுல யாரு எதை ஃபாலோ பண்ணதுன்னே தெரியும். அல்லேலூயா. இங்க வரும்போது ஒண்ணு கூட இல்ல, காதுல கழுத்துல முக்குல ஒண்ணுமே இல்லை. இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, கையில போட வேண்டிய வலையில காதல் இருக்குது. அல்லேலூயா. இன்னும் அதனால விவரிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, அதுக்கான இடமும் வந்து கிடையாது. அல்லேலூயா. எதெல்லாம் இங்க விடுறோமோ அது எல்லாத்தையுமே அங்க டப்புலா இருக்கு. ஒருவேளை நீங்க யாரும் கேட்கணும் விரும்பலாம், தனிப்பட்ட முறையில் என்ன சந்தேக அக்கௌண்ட் பிரைவேட்ல எல்லாம் ஓப்பனா இருக்கு நான் கேட்கிறேன். அல்லேலூயா. இன்னும் சம்பந்தப்பட்ட அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருந்தா போதும் வந்து என்ன கேளு. அல்லேலூயா. இதெல்லாம் அவர்களை குற்றப்படுத்துவதற்காக இல்லை, இந்த மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான பிரயாசங்கள் இன்னைக்கு மனுஷங்கிட்ட அழிஞ்சு போகுது. அதுக்காக சொல்றேன், அந்த பிரயாசம் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா போதும், அதை வச்சு ஆண்டு என்ன பண்ணுவாரு, காப்பாத்திடுவார். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா போதும், ஆண்டு என்ன காப்பாத்திடுவாரு. ஒரே தப்பு செஞ்ச மோசேல ஆண்டவர் கானான் தேசத்தை பார்க்கவே விடலங்க, என்ட்ராக விடல. ஆமாவா இல்லையா? நம்ம ஏதாவது ஒண்ணுதான் நல்லதே செய்யறோம், அந்த ஒண்ணு செஞ்சுட்டு ஆண்டவனுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்தா எப்படி செய்வார்? தாயினு மேலாய் அன்புள்ளவர் ஆண்டவர், தாயானவர் தன் பாலனை மறந்தாலும் மறக்காத ஆண்டவர் சொல்லி ஆண்டவருக்கும் பாட்டு வைக்கிற, அம்மாவுக்கும் பாட்டு வைக்கிறோம். அல்லேலூயா. அம்மாவுக்கு பாட்டு நீங்க எங்க பாசம் கிறிஸ்டின்ல பாடுறீங்க, சினிமாவில தான் பாடுறாங்க, அதுல இருந்து பிடிச்சி அம்மா பாசது இதுல காட்டிட்டு இருக்கு. நேர்ல கேட்ட நேர்ல ஒரு பாசமும் இல்லை. நானே பார்த்தேன் போன வருஷம் அன்னைய தின விழாவுக்கு பக்கத்துலதான் அம்மா உட்காந்துக்கிறாங்க. அம்மா அன்னைய தின வாழ்த்துக்கள் ஒருத்தர் சொல்லல. 3 minutes ஸ்டேட்டஸ் வருது. நானும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறேன், பக்கத்துல உட்காந்து ஸ்டேட்டஸ் போடுகிறேன். யாருக்கு? என்னுடைய அம்மாவுக்கு அந்நிய தின நல்வாழ்த்துக்கு அம்மா போட்டோ போட்டு அம்மா பக்கத்துல உட்காந்து அன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியல, விஷ் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, பக்கத்துலயே உட்காந்து ஸ்டேட்டஸ்ல போட்டு. அல்லேலூயா. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பத்திலாம் குறை சொல்லவோ குத்த சொல்றதுக்காக நான் இங்க வரல. இன்னைக்கு எப்படியெல்லாம் நடக்குது. ஆனா செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாதது செய்யணும். பிரயாசப்பட வேண்டிய காரியங்கள் நல்லது, அதை எப்படி பிரயாசப்படுறதுன்னு தெரியல. இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக நம்ம பிரயாசப்படுறோம்,
ஆனா யாருக்கு எப்படி பண்றதுன்னு கூட இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வகையில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பண்ணா போதும், ஆண்டவர் அதை பார்த்துக்கிறாரு. அவங்க வந்து ஆண்டவர் என்ன பார்த்துட்டே இருக்காரு, ஏதாவது வேலை உதவி செய்கிறாரு, நன்மை செய்வார் சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வேதத்தில் உள்ள சிறிய எழுத்தாகிலும் விட்டு விடாது இருக்கிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருக்கும். அவன் தான் பாக்கியம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கிப்பார். அப்ப எல்லாவற்றையும் பயபக்தியாய் நடுக்கத்தோடு களி கூறுகிறவன், அதை காத்துக் கொள்ளுகிறவன், கற்பனைகளின்படி நடக்கிறவன் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஏதாவது ஒன்று செய்தால் இந்த உலகத்துக்கான நன்மை அது ஒன்று நிமித்தம் எனக்கு வரும் நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. எல்லாருமே அதை நினைக்க ஒரு நீதிமான நிமித்தம் ஆண்டு என்ன பண்ண உலகத்தை அடிக்கலையே. இப்ப அந்த ஒரு நீதிமானது இருக்காங்களா? ஒரு நீதிமானது உண்மையான நீதிமானம் இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சுப்பீங்க, பா தமிழ்நாட்டில் எவ்வளவு பாசம் இருக்கிறாங்க, அவங்களால நம்ம தப்பிச்சிருந்தான்னு நினைப்பீங்க. எல்லா பாசமும் பெற்றாங்கிறவங்களும் தெரியுமா? எல்லாரும் தப்பாதான் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரல, தப்பா இல்லைன்னு சொல்ல வரல. உங்களுக்குள்ள இந்த அலட்சிய போக்க முதல்ல மாத்துங்க. அவன் தன் வேலைக்கான கூலி தான் பண்ண முடியும், பெற முடியும். அவங்க இருந்தாலும் இல்லாம போனாங்களோ அவங்களுக்கு முடிவு வந்து அவங்க நீதிமன்றத்தை அவங்க தான் பரவாயில்ல போவாங்க. எப்பா நீ அந்த ஊரை சார்ந்த நீயே வந்து நான் கூப்பிட்டு வர இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. வெளியூர் போனாலே உங்க வெளியூர்ல இருந்து பார்த்தாங்க, ஹாய் ப்ரோ இங்க என்ன அப்படின்னு கூப்பிட்டு ஹாய் ப்ரோ கூப்பிட்டு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். பேச அலையிலவையா அங்க போய் உன்னை கவனிப்பானா? ஒரு நாள் 2 நாள் கவனிக்கலாம். அதுக்கப்புறமா வாய்ப்பே கிடையாது. 1000 வருட அரசாட்சி அவர் கூட நீ இருக்கணும், என்னைக்குமே அவரை தான் பார்க்கணும், என்னைக்குமே அவர் தான் மகிமை போதும், என்னைக்குமே அவர் கூட இருக்க போறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? அதுக்கு மாதிரியா வாழ்ந்து காண்பிக்கும் போதுதான் அதற்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கர்த்தருடைய காரியத்தில் பிரயாசப்படுங்க, கடின உழைப்பை காட்டுங்க. உங்களால எந்த வகையில முடியுமோ, எப்படி செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க. சின்ன சின்ன காரியத்தெல்லாம் கூட அப்படி சோர்ந்து போகாதீங்க, சின்ன காரியத்தெல்லாம் தளர்ந்து போகாதீங்க. நீங்க எல்லாருமே கண்டிக்கப்படுவதற்கும், நீங்கள் எல்லாருமே கண்டிக்கப்படுவதற்கு காரணம் எல்லாமே நீங்கள் கிறிஸ்துடைய கவனிப்புல வளர வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்துடைய கண்காணிப்புல காணப்பட வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்துவானுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக, உங்களை போன்ற அநேக கிறிஸ்துவர்கள் உருவாக வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு நன்றாய் மனம் திரும்ப இருக்கிற ஒரு சபையை பார்த்து மற்ற சபைகள் மனம் திரும்புதோ இல்லையோ, மனம் திரும்பாத சபைகளை பார்த்து நல்லா மனம் திரும்ப சபைகளாக மாறிட்டு இருக்கு. ஒரு சர்வே சொல்லுது, இந்த 2 வருஷம் லாக்டவுன் பீரியட்ஸ்ல ஜொல்சு போடாதவங்க நிறைய பேர் ஜொல்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ப்ரொஃபைல கூட எப்படி போடுறாங்க, ஜொல்ஸ் நோ ப்ரிஃபரன்ஸ், உனக்கு வேணும்னா நான் போட்டுக்கிறேன், வேணும்னா நான் போட்டுக்க மாட்டேன். அது ஏன் போட மாட்டேங்கிறது தெரியாம நீ போட்டு போடாம இருக்கிறது ஒரு பிரச்சனமோ கிடையாது. இப்படி நிறைய காரியத்தில் அப்படிதான். நீ நல்ல வாழ்க்கை தெரியா, நல்ல வேலை தெரியா, எம்மதமும் சம்மதமும் அப்படி ரேஞ்சுக்கோ ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜாதியா அந்த ஜாதி எந்த ஜாதியும் பரவாயில்ல, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லாமே மாறிட்டே வரும். இன்னும் காலங்கள் வர வராது என்ன நிலைமைக்கு போகணும் யாருக்கும் தெரியாது. காலங்கள் மாறினாலும் என்ன மாறினாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இல்ல, நமக்கு ஏத்த மாதிரிதான் காலத்தை மாத்தணும். காலங்களையும் சமயங்களை மாற்றி ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. காலம் மாறி போச்சு பாஸ்டர். காலம் எப்படி மாறுச்சு? நம்ம மாறினால காலம் மாறிச்சு. காலம் தானா மாறிச்சா? நம்ம மாறினால்தான் காலம் மாறிச்சு. எல்லாரும் சொல்லுது காலம் மாறி போச்சு பாஸ்டர். காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மோடு உள்ளதான். அரே பாய், உனக்கு ஏத்த மாதிரிதான் காலத்தையும் நீ மாத்திக்கிட்ட, காலத்தை உனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்ட. இப்ப காலத்தை சாக்கு சொல்லி என்ன பண்ற, இப்படி போயிட்டு கிடையாது. அவர் நமக்காக சகலத்தையும் மாற்றுறது. உனக்கு நன்மை உண்டாகிற நேரத்தில் நன்மையும், உனக்கு தீமை உண்டாகிற நேரத்தில் உனக்கான பாதுகாப்பையும் சரியான காலகட்டத்தில் கர்த்தர் உனக்கு கொள்கையோட பலத்த கருத்துக்குள்ள அடங்கி அவர் பிரியப்படுகிற பிரயாசமான காரியங்களை செய்வதற்கு ஒப்புக்கொடு. கடின உழைப்பை கர்த்தருக்குள்ளாய் மேற்கொள். உலக காரியங்களை காட்டுகிற இன்ட்ரெஸ்டை விட கர்த்தருடைய காரியத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமா காட்டு. நேரத்தை உலக காரியங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற டைமை விட தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கான நேரத்தை ஒப்பு கொடுத்துப்பார். இப்படியாக தேவனால் வழிநடத்தப்படுவதற்கும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், தேவனோட இணைந்து செல்வதற்கும் உன் வாழ்க்கையை பழக்குவித்து அவரோடு கூட வாழ்ந்துப்பார். கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பின்படியே உனக்கான சரியான டைரக்ஷன் கொடுப்ப. ஒருவேளை நீ தப்பான பாதைக்கு போயிட்டு இருக்கீங்க,
ஒருவேளை உன் இஷ்டத்துக்கான ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கிறியா, உன் பிரயாசத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கிற அந்த ஓடுகிற பாதையில இன்னைக்கு ஆண்டது வேறு குறிப்பேன். மகனே, நீ இப்ப போக வேண்டியது ஸ்ட்ரைட் இல்ல, ரைட் சைடா திரும்பு, ரைட்டான பாதையில திரும்பு, இந்த வேலையை நீ செய், இப்படி செய்து கொண்டு அதை செய், பரவாயில்லை. கர்த்தர் உனக்கு உணர்ந்தது கருத்தை நீ கவனத்தோடு அலட்சியப்படுத்தாம அசட்டை பண்ணாம செஞ்சுட்டே இருந்து பாரு. முடிவில் தேவனாகி கர்த்தருடைய நாமம் விளங்கும். என் தேவனாகி கர்த்தர் உன்னை கண்மலை உயரத்துல கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் பாதையை என் மகள் நிறைவேற்றினால் சந்தோஷத்தோடு கூட என் ஆண்டவரும் பரலோக ராஜ்யத்துல உன்னை நிறுத்தி மேன்மை பாராட்டுவார். அல்லேலூயா. நாள் புரியும்.